அனைவருக்கும் வணக்கம். இந்த D365 CRM சிஸ்டம்ல இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்க்க போறோம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒரு பொட்டன்ஷியல் சேல் ஆர் சர்வீஸ். அப்படின்னா என்னன்னா அங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கோ இல்லாட்டி அந்த சர்வீஸ் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இன்னும் வாங்கலவங்க பட் வாய்ப்பு இருக்கிறவங்கள தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த சேல்ஸ் ப்ராசஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியமான இடத்த வைக்கிது. எப்படி அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக வந்திருப்பாங்களே, ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பாங்களே, ஒரு இன்ட்ரெஸ்ட்னு காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதிலிருந்து அவங்கள கஸ்டமர் ஆக்கிற வரையும் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது, அந்த இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணுற இடம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த எண்ட் யூசர் சீரீஸில் இது ஒரு 3வது வீடியோ. ஓகே, இந்த பிளேலிஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் பாருங்கள். நான் இதுக்கு சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோட முன்னாடி பின்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். இது இந்த தொடர்பு எது இருக்குது அப்படின்றது முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கி என்னென்ன தலைப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு ஒரு எல்லாமே ஒரே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாமே சேம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும் அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃபுல்லாக அப்படின்வாங்க. அதில் உள்ள ஸ்டேஜஸ் அது எப்படி கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஆப்பர்ச்சுனிட்டியில் சில டேஷ்போர்ட்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி எந்த அளவு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராடக்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஒரு சேல், ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை சேலாக இருக்கட்டும், ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், அது எதுக்காக அதை பண்ண போகிறாங்க, ஒரு லேப்டாப் விற்கிறதா இருக்கட்டும், ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், இல்லையா, அது எதுக்கு அப்படின்றது, அந்த ப்ராடக்ட் எதுன்றது ரிலேஷனை பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினாலே எப்படி யார் காம்படிட்டர் இருக்காங்க, யாரெல்லாம் இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கு, எந்த சேல்ஸ் டீமில் யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி க்ளோஸ் பண்ணால் என்னென்ன இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவோம்னு பார்ப்போம். அப்புறம் நமக்கு ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு பிஸ்னஸ் ப்ராசஸ் எப்படி கஸ்டமர் ஆக்கலாம் அப்படின்றதான் முக்கியமானது இல்லையா. அதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துச்சு, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணோம் அப்படின்றதான் நான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னாலுமே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வழியில் க்ரியேட் பண்ணலாம். நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் வழியாக க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த லீட் குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் வழியாக க்ரியேட் பண்ணலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வெறும் இன்ஃபர்மேஷன், ஒரு லீட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரியாக வரும். அது கொஞ்சம் கஸ்டமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோம்னா அவங்களை கன்வெர்ட் பண்ணோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் மல்டிபிள் வேயில் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அது மேனுவலாக க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 by 1ஆகவும் க்ரியேட் பண்ணலாம், அதே போல் பல்காகவும் க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா இம்போர்ட் பண்ணி CSV-ஆகவும் XML ஃபைலாக இருந்தால் இம்போர்ட் பண்ண முடியும். நம்மள்ட்ட அதே போல் போர்ட்டல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கிற போர்ட்டலில் வர இன்ஃபர்மேஷனை யாராவது என்கொயரி பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு நேராக லீட்ஸ் க்ரியேட் பண்ணாமல் சம்டைம் என்ன ஆகணும், ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் க்ரியேட் பண்ணுவாங்க. சில சமயம் பேஸ்ட் அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி சில சமயம் லீட்ஸே இருக்காது. லீடு இல்லாமல் என்ன பார்த்தீங்கன்னா சில சமயம் நேராக ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணுவாங்க. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா சர்வீசிங் கம்பெனியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் க்ரியேட் பண்ணுவாங்க, அதை லீட்ஸாக க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி சில சமயம் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இன்டகிரேஷன் வழியாகவும் க்ரியேட் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வேற ஒரு சிஸ்டத்தில் இருக்கும், அந்த வேற ஒரு சிஸ்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ இன்டகிரேஷன் டூல்ஸ் வழியாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ அசூர்லேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. பவர் ஆட்டோமேட் இருக்குது, டேட்டா ஃபேக்ட்ரி இருக்குது, லாஜிக் ஆப் இருக்குது இல்லையா. அது மாதிரி எந்த ஒரு இன்டகிரேஷன் டூல் வச்சு வேணால் க்ரியேட் பண்ண முடியும். ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி லீடு குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு லீட்ஸ்னு க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லீட்ஸில் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி கஸ்டமர்கிட்ட பேசி அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சாங்கன்னா, கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சினாலே கேதர் பண்ணதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் ஆகும். சரி, இப்போ நம்ம CRM சிஸ்டத்துக்கு போய்க்கும். அந்த லெஃப்ட் நேவிகேஷன் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிஃபால்ட்டாக ஒரு வியூ இருக்குது. அந்த வியூவில் டாப் ஒரு மெனு பார் ஒன்று இருக்குது. அந்த மெனுவில் நியூ கிளிக் பண்ணுங்கள். அதுதான் இது மேனுவல் ப்ராசஸ் இல்லையா. ஸோ இது மேனுவல் ப்ராசஸ் வழியாக தான் ஃபஸ்ட் மெத்தடில் என்ன பண்ணுறோம், ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணுறோம். அது மேனுவலில் ஃபஸ்ட் மெத்தட். அடுத்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி ஒன்று இருக்கீங்க இல்லையா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலேயே பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா அது வழியாக மேலே ஒரு நியூ பட்டன் இருக்குது, அது வழியாக நீயும் க்ரியேட் பண்ண முடியும் சரியா. அதில் மேனுவல்லையே 1 by 1 க்ரியேட் பண்ணும்போது ரெண்டாவது. இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா குயிக் க்ரியேட் வழியாக பண்ணலாம். மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுவலாக 1 by 1 தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அந்த குயிக் க்ரியேட்ன்றது ஒரு சின்ன சப்செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வச்சு குயிக் இல்லையா, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வச்சு க்ரியேட் பண்ணுறது. அதை தான்
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பல்காக கிரியேட் பண்ணுறது ஆப்ஷன் சொன்னோம் நம்ம. ஸோ நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், சிஎஸ்வி ஃபுல்லாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட அது மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேறு எங்கேயாவது வந்துச்சுன்னா வந்து அதை வந்து நம்மளால் வந்து பல்காக இம்போர்ட் பண்ண முடியும். அது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த லீடு கன்வர்ஷன் வழியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ லீடு வந்து ஆல்ரெடி ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது. அந்த லீடை வந்து குவாலிஃபை பண்ணும்போது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காட நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம பேசணும்னு. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது மோஸ்ட் ஆஃப் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து லீட்லேருந்தே வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது யார் கஸ்டமரு, என்ன கான்டாக்டு, அவங்களுக்கு என்ன வேற என்ன அதை பற்றிய கம்பெனியான இன்ஃபர்மேஷன், இல்லாட்டி இண்டிவிஜுவல் கான்டாக்டாக இருந்தால் அவங்களுக்கு பண்ணி இன்ஃபர்மேஷனு அதெல்லாம் வந்து அந்த லீட்ஸ்லேருந்தே வந்துடும். அது நம்ம வந்து இந்த ஸ்டேஜஸ் சொல்லுவோம், பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ சொல்லுவோம். அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ லீட்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு ஒரு ஸ்டெப்ஸும், இல்லாட்டி ஆப்பர்ச்சுனிட்டியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஸ்டெப்ஸ்ன்றது என்ன சொல்லணும்னா வந்து இந்தந்த ஸ்டேஜஸில் இந்தந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணணும் அப்படின்றதா வந்து ஒரு விசுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறதா அது. அதே போல் வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா வந்து அந்த ஸ்டேஜுக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது ரெக்யூர்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கேதர் பண்ணி ஆகணும். இதில் ஆப்பர்ச்சுனிட்டியில் முக்கியமானது 2 இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து எஸ்டிமேட்டட் ரெவன்யூ அண்ட் இன்னொன்று வந்து எஸ்டிமேட்டட் க்ளோஸ் டேட். அது எஸ்டிமேட்டட் ரெவன்யூன்றது என்ன வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வின் பண்ணோம்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக இந்த உங்கள் கஸ்டமர் ஆனாங்கன்னா எவ்வளோ தூரம் நம்மளால் சம்பாதிக்க முடியும், இல்லாட்டி எவ்வளோ தூரம் கம்பெனிக்கு வந்து லாபம் வருது, அப்படி ரெவன்யூ வருது அப்படின்றதையும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டாவது வந்து அந்த க்ளோசிங் டேட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எதுக்கு அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். சரி, இந்த நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து நமக்கு இவ்வளோ சேல்ஸ் பைப்லைனில் இருக்குது அப்படின்றதுக்கு வேண்டி இந்த 2 இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு சேல்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம், சேல்ஸ் பைப்லைன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லையா, நம்ம கம்பெனி வந்து ஏன் வந்து சேல்ஸ் பைப்லைனில் அப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு உள்ள கொண்டு வரணும். அதை அந்த ப்ரொஜெக்ஷனை அதை காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபீல்டு வந்து ரொம்ப முக்கியமாக உதவுது. லீட் கன்வர்ஷனை பார்ப்போம். இப்போ எப்படின்னு ஒரு லீட்ஸை ஓப்பன் பண்ணிக்கோம். அந்த லீட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு சில மீட்டிங் போட்டோம், அதை வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து குவாலிஃபை பண்ணலாம். உங்கள் சிஸ்டம் எப்படி நம்ம செட் பண்ணிட்டு இருக்கோன்றதை பொறுத்தது நம்ம அக்கௌண்ட்டும் கான்டாக்டும் க்ரியேட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ நான் செலக்ட் பண்ண எஸ்ன்னு சொல்லி கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி நான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ லீட் கன்வர்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட், கான்டாக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி இது 3மே க்ரியேட் ஆயிடுச்சு. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெவலப் ஸ்டேஜுக்கு போயிடும். அது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அது குவாலிஃபை ஸ்டேஜ் இது லீடில் இருக்கும்போது இருந்துச்சு. இப்போ அது ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அது வந்து டெவலப் பண்ணது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிரும். அது இதில் முக்கியமான 2 ஃபீல்டை பற்றி நம்ம சொல்கிறோம். நம்ம எஸ்டிமேட்டட் ரெவன்யூ, எஸ்டிமேட்டட் க்ளோஸ் டேட்டும். இந்த எஸ்டிமேட்டட் க்ளோஸ் டேட்ன்றது அப்படின்னா நான் வந்து நம்ம எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த ஃபோர்காஸ்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணுறது. அது அடுத்து வந்து எஸ்டிமேட்டட் ரெவன்யூ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ளோஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்றத பார்க்குறது தான். அது பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ அப்படின்றது என்னென்னா வந்து நம்ம இந்த ஒரு டயக்ராமில் இருக்க மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறது. ஓகே, சரி, கம்பெனியில் வந்து ஒரு ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே வகையான இன்ஃபர்மேஷனை அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த சமயத்தில் சரியான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது தான் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ஸ்டேஜஸ் இருக்குது. அது நம்மளை செட் பண்ணிக்கிறதா. நீங்கள் 2 ஸ்டேஜில் க்ரியேட் பண்ணலாம், 10 ஸ்டேஜ் கூட க்ரியேட் பண்ணலாம். நம்ம பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஜில் வந்து அந்தந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு விசுவல் ரெப்ரசன்டேஷன். அவ்வளோதான். அதான் வந்து அந்த விசுவல் ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். நம்ம எதுனா வந்து அதில் உள்ள ஒரு ஃபீல்டுக்குள்ள உள்ள டேட்டாக்கு தகுந்த மாதிரி. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்ச்சேஸ் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு இமீடியட்டாக இருந்தால் என்னது ஒரு ஒரு ப்ராசஸும், இல்லாட்டி வந்து இல்லைப்பா அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வாங்குறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கான ஒரு ப்ராசஸ் ஃப்ளோவும் நம்ம வந்து பண்ண முடியும். அதே போல் இந்த இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிள் வரையும், அதாவது லீட்ஸ்லேருந்து போச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிராஸ்லேயும் ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிள் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து அதே வந்து ஒரு ரெக்கார்டு வந்து நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியில் க்ரியேட் பண்ணீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோவும், இல்லை அது லீட்லேருந்து குவாலிஃபை ஆகி வரும்போது அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோவும் நம்மளால் செட் பண்ண முடியும். அது சரி, இப்போ அதில் உள்ள ஸ்டேஜஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். எதுலனா ஒரு அதில் உள்ள ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரியும் பண்ண முடியும், இல்லை அது எந்த ஒரு டேபிள், அதாவது எந்த ஆரிஜினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது லீட்ஸாக இருக்கலாம், அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அது மாதிரி எங்கேருந்து அது ஆரிஜினேட் ஆகுது அப்படின்றத வச்சும் வந்து நம்மளால் வந்து கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். அது
பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ அப்படின்றது என்னன்னா ஒரு விசுவல் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படின்னா வந்து எல்லாமே ஒர்க் பண்ணுற இருக்கிற எல்லா ஸ்டாஃபும் ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து அந்தந்த ஸ்டேஜஸில் வந்து கேதர் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட நோக்கம் அது. சரி, இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்டேஜஸ் வந்து விசுவல் ரெப்ரஸன்டேஷன் வந்து நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ண முடியும்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா வந்து இது லீடு கன்வர்ஷன் வழி, அதாவது லீடை குவாலிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து கிரியேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா வந்து இங்கே குவாலிஃபை அப்படின்றதுலேயே அந்த குவாலிஃபை ஸ்டேஜ் நம்ம கிளிக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா அது வந்து லீடோட ரெக்கார்டுக்கு போகுது. ஸோ இப்போ டெவலப்பர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்டுக்கு வருது. சரியா? இப்போ இதோட பிஸ்னஸ் ப்ராசஸோட ஸ்டேஜஸ் பாருங்கள். குவாலிஃபை, டெவலப், ப்ரப்போஸ் அண்ட் க்ளோஸ் அப்படின்றியா இதோட பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ இதான் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த புது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுற பாருங்கள். இதை நான் வேறு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கன்னா வேறு மாதிரியான நான் ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஈச் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒவ்வொரு வகையான வேறு மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் கேதர் பண்ண முடியும். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் வந்து பர்ச்சேஸ் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன சொல்கிறேன் இமிடியேட் அப்படின்னு சொல்லுவோம். இமிடியேட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ஸ்டேஜ் பற்றி இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மாறிச்சு பாருங்கள். இப்போ நான் கேதர் பண்ணுற இன்ஃபர்மேஷனே வேறு ஏதாவது. சரியா? ஸோ இப்போ இந்த இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ கஸ்டமைசேஷன் என்ன சொல்ல வரீங்கன்னா வந்து ரெண்டு விதமாக கஸ்டமைசேஷன் பண்ணலாம். இது வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னு, ஆப்பர்ச்சுனிட்டியில் ஆரிஜினேட் ஆகுதா இல்லாட்டி லீட்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகுதா அப்படின்னு அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதோ அதை வச்சு நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோ வந்து என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குன்னு முடிவு பண்ண முடியும். இல்லாட்டி வந்து இந்த ஃபீல்டை மாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளால் கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். அது டேஷ்போர்ட் அப்படின்றது என்னன்னா வந்து ஒரு விசுவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த கீ டேட்டா. இல்லை உள்ள அது மெட்ரிக்ஸாக இருக்கட்டும், இல்லை இல்லாட்டி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை அதை வந்து ஓவராலாக பார்க்குறது தான் வந்து டேஷ்போர்ட்ஸ். அது ஆப்பர்ச்சுனிட்டிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே சில வியூஸ் டேஷ்போர்ட்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. அதை நம்ம பிஸ்னஸ் தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மெட்ரிக்ஸும் ஆல்ரெடி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஸ்பெசிஃபிக்கான நிறைய மெட்ரிக்ஸும் இருக்குது. நமக்கு தேவையான மெட்ரிக்கும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். மெட்ரிக்ஸ்னு என்ன சொல்லலாம்னா வந்து இந்த லாஸ்ட் 1 மந்த் ரெவன்யூ என்னது, எத்தனை டீல்ஸ் க்ளோஸ் ஆச்சு, எவ்வளோ புது கஸ்டமர் வந்தாங்க, அது மாதிரி மெட்ரிக்ஸ் இல்லையா, அது மாதிரி நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். அது அதே போல் வந்து இங்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டேஷ்போர்ட்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் லிஸ்ட்டாக காமிக்கணுமா, லிஸ்ட்டோட இந்த கிராஃப் மாதிரி இருக்கு இல்லையா அதையும் காமிக்கணுமா அப்படின்னு வந்து நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போனோம் அப்படின்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் இருக்குது. எல்லா வியூஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறுமான வியூ, ஒவ்வொரு வியூக்குமே பார்த்தீங்கன்னா வந்து டேஷ்போர்ட்ஸும் வந்து அதில் சேர்ந்து இருக்குது. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒவ்வொரு டேஷ்போர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ்னு இருக்கு இல்லையா. அந்த மெட்ரிக்ஸ்ன்றது வந்து எவ்வளோ சேல் ஆச்சு, அது மாதிரி நமக்கு நான் எவ்வளோ சேல் ஆச்சு, எத்தனை ஒன்று இந்த எவ்வளோ கஸ்டமர் வந்தாங்க, இது மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து மெட்ரிக் கிரியேட் பண்ணிக்கிறது. அது பை டிஃபால்ட் கொஞ்சம் இருக்குது, ஆல்ரெடி மெட்ரிக்ஸ் இருக்குது, நம்ம கூட நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதே போல் பார்த்தீங்க இங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து அது லிஸ்ட்டாவோ காம்போவோ, இப்போ வந்து லிஸ்ட்னா வந்து அந்த வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டுமே, காம்போ அப்படின்னா வந்து லிஸ்ட்டும் அந்த மெட்ரிக்ஸும் சேர்ந்தது. இப்போ கஸ்டமைசேஷன் பற்றி சொன்னோம் இல்லையாம, இப்போ போய்ட்டுனா எடிட் மெட்ரிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சப்போஸ் நம்ம வந்து ஒரு டோட்டல் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட்டர் மெட்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது மெட்ரிக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மெட்ரிக்ஸ் என்ன சொல்ல டெமோ ஒன்று கொடுத்துக்குவோம் நம்ம. அது மாதிரி இதை வந்து ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ரெவன்யூ தகுந்த மாதிரி என்ன சொல்கிறேன் சம்மு ஒரு லாஸ்ட் மந்தில் ஓகே கிரியேட்டட் லாஸ்ட் created on last month வச்சுக்கோ. இதில் பார்த்தீங்கன்னா நாம் இல்லையா புது ஒரு மெட்ரிக் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளால் மெட்ரிக்ஸை வந்து ஏற்கனவே இருக்கிறத ரிமூவ் பண்ண முடியும், நம்மளால் கஸ்டமைசேஷனும் பண்ண முடியும். அது சரி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒன்று பேசுகிறோம் இல்லையா. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பேசும்போது வந்து இதர் ஒரு பொருளை விற்கிறதா இருக்கலாம் இல்லையா, இல்லாட்டி வந்து ஒரு சர்வீஸாக இருக்கலாம் இல்லையா, ரெண்டில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அது அப்படின்னாலே வந்து ஒரு ப்ராடக்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா ஒரு நம்ம விற்கிற பொருளாக இருக்கும், இல்லாட்டி சர்வீஸாக இருக்கலாம். அது ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொன்னீங்கனாலே வந்து எதர் வந்து ப்ராடக்ட்ஸ் ஆகுது சர்வீஸ் ஆகுது, அதாவது பொருள் இல்லாட்டி வந்து என்ன மாதிரியான சர்வீஸ் நம்ம பண்ண போகிறோம், ப்ராஜெக்ட் பண்ண போகிறது அதெல்லாம் சர்வீஸ் இல்லையா, அது வந்து ரிலேட்டடாக இருக்கும். அது
அதே போல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் பார்த்தோம்னா வந்து என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பொருள்லாம் வாங்குறாங்க, இதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து ரெவன்யூவே கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா. சப்போஸ் சர்வீஸாக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை ப்ராஜெக்ட்ன்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் வந்து ஒரு கால்குலேஷன். அப்போ வந்து அது சர்வீஸ்க்கு போயிடுறது. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிலேட்டடாக இருக்கும். சம்டைம்ஸ் ப்ராடக்ட் வந்து ரிலேட்டட் ஒரு ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நேராகவே என்ட்ரு பண்ணுவாங்க சில சமயத்தில், ஒரே நிலையில் இது மாதிரி சம் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரியும் வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. அது இப்போ அது ரெவன்யூ கால்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து சிஸ்டமே கால்குலேட் பண்ணும், இல்லாட்டி நம்மளும் வந்து நம்ம யூசர் டிஃபைன்ட் அதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது, அதாவது மேனேஜ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுந்தமான கம்பெனியில் வந்து ஒரு 500 பொருள் விற்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தனியாக இருக்கும், ப்ராடக்ட் தனியாக இருக்கும். ஒரு கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன பொருளை வாங்குறாங்கன்றது நடுவில் இன்னொரு டேபிள் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து எப்படி ப்ராடக்ட் வந்து ரிலேட்டடாக இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து அவங்க வந்து இந்த கஸ்டமர் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க கேட்டிருக்காங்க இல்லை விருப்பப்படுறாங்க அப்படின்றதான் வந்து அது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2, இது ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த பொருளோட விலைக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெவன்யூ வந்து கால்குலேட் ஆகணும். இப்போ இந்த ரெவன்யூ கால்குலேட் ஆகிறதுக்கு 2 விதம். ஒன்று யூசர் டிஃபைன்டுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து சிஸ்டம் கால்குலேட்டர். இந்த சிஸ்டம் கால்குலேட்டர்னு போட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா அதோட ரெவன்யூ வந்து கால்குலேட் ஆயிரும் அது. ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தனி டேபிள், ப்ராடக்ட் ஒரு தனி டேபிள். இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இந்த ப்ராடக்ட் இருந்தது ஒரு இன்டர்செக்ஷன் டேபிள் மாதிரி ஒன்று இங்கே உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சப்போஸ் சேவ் பண்ணிட்டீங்கனாலும் பரவாயில்ல. இந்த லெஃப்ட் நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா இது என்னென்ன ப்ராடக்ட்லாம் நம்ம கம்பெனியில் இருக்குது இல்லையா, அந்த இருக்குது, இல்லாட்டி நம்ம ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக கூட இருக்கலாம். அந்த ப்ராடக்ட்டில் வந்து இதை ப்ராடக்ட் இல்லாட்டி சர்வீஸ் எது வேணாலும் இருக்கலாம். வந்து இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன பொருள் என்ன இருக்குது, இது எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அது எல்லாமே நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படின்னா வந்து இதுக்கு எப்போ இருந்து எப்போ வரையும் வேலிடிட்டி இல்லையா, சில ஆஃபர்லாம் போடுவோம் இல்லையா, அப்போ வந்து எப்போ அதுக்கான இருக்குது, மற்ற ப்ராடக்ட் இல்லையா, ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து அதுக்கு என்னது ஸ்டோர் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட்டில். அது ஸோ ஒரு கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து இருக்கும் அது. ஸோ சில சமயத்தில் வந்து சர்வீசிங் சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில சமயம் அது ப்ராடக்டாக வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு எஸ்டிமேட்டட் ரெவன்யூ மட்டும் அங்கே ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. இந்த சமயத்தில் வந்து ப்ராடக்ட் இல்லாமல், ப்ராடக்ட் எல்லாத்துலையும் இருக்கணும் அவசியம் கிடையாது. ப்ராடக்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து ரெவன்யூ மட்டும் அந்த ஃபீல்டில் வச்சுக்குவாங்க. ப்ராப்ளம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னா வந்து அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் $50,000 அப்படின்னு வச்சுன்னா வந்து அதை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அவங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் எப்பவுமே ஒர்க் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஒரு டீம் தான் இருக்குங்க. ஒரு டீமோ இல்லாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் ரிசோர்ஸ் இருப்பாங்க. அது வந்து ஏன்னா ஒரு ஒரு கொலாபரேஷனுக்காக வேண்டி அந்த வந்து ஒரு இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறதுக்காக வேண்டியாக இருக்கட்டும், அதுலேயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வின் பண்ணி அதை வந்து கஸ்டமர் ஆக்கிறதுக்கு வந்து அது நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் கொஞ்சம் இன்னும் அக்யூரேசி வரும், அதுக்காக வேண்டி தான் அது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது அதுக்கான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், இந்த அந்த சேல்ஸ் டீமில் யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இப்போ இந்த ஒரு ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு சர்வீஸாக இருக்கும், இதுக்கான காம்படிட்டர்ஸ்லாம் யார் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஏன்னா நமக்கு அது தெரியணும் இல்லையா, நமக்கு அது இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து வேறு ஆர்கனைசேஷனில் வந்து யார் வச்சுருக்காங்க, வேறு கம்பெனி யார் வச்சுருக்காங்க, அந்த பொருள் எவ்வளோக்கு விற்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா. அது ஸோ அது மாதிரி வந்து இந்த காம்படிட்டர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவது. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அது. ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தேவைப்படும். அது ஒரு நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அப்படின்னும் போது அது ஜென்ரலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 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 சிங்கிள் பர்சன் ஒருத்தவங்க மட்டும் தனியாக வேலை செய்ய மாட்டாங்க. ஓகே, அதுக்குன்னு ஒரு சமயம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அதுக்கு சில ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களை மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து அதுக்கு என்னது போட்டி போட்டிருப்பாங்க இல்லையா, அதான் நம்ம காம்படிட்டர் சொல்லுவோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேல்ஸ் டீமை கேப்சர் பண்ண முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் யார் யார் அப்படின்றது அதையும் கேப்சர் பண்ண முடியும்.
ப்ளஸ் வந்து இதுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேலாக இருக்கட்டும், ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், அதுக்கான காம்படிட்டர்ஸையும் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து சப்போஸ் இந்த காம்படிட்டர்னு சொல்லும்போது க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த யார் அந்த எந்த காம்படிட்டர் வந்து அது வின் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அது. ஒரு அதை நம்ம இந்த ப்ரைஸில் வந்து நம்ம அதிகமாக விற்கிறோமா, இல்லாட்டி வந்து ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், அது வந்து இல்லாட்டி நமக்கு வந்து வேறு ஏதாவது நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமா, ஸோ தட் இந்த நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி சிமிலர் ஆப்பர்ச்சுனிட்டி வின் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேல்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த 2 பேரும் சேர்ந்து இப்போ ஏடனும் இந்த நம்ம இதில் இருக்காங்க இல்லையா, இந்த சேல்ஸ் டீமில் 2 பேர் சேர்ந்து இந்த வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இது மாதிரி சிமிலர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரையும் வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டில் வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து அந்த ஒரு டீம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணி வைக்கிறோம் நம்ம. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஒரு ஸ்டேஜுக்கு வர விட்டு ஒரு ஒரு இல்லையா கடைசி ஒரு நிலைமைக்கு ஒரு வந்துட்டோம் அப்படின்னா வந்து எதிர் அவங்க வந்து வின்னு இல்லாட்டி லூஸ் இல்லையா, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான். அது வின்னர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒன்று வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அவங்கள வந்து கஸ்டமர் ஆகிட்டாங்க, அந்த பொருளுக்கான இல்லையா விற்கிறதுக்கோ இல்லாட்டி சர்வீஸ் கொடுக்கறதுக்கான அடுத்த ஏற்பாடுகள் நம்ம பண்ணணும். அது இல்லை பிகம் கஸ்டமர். அது லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம அதையும் க்ளோஸ் பண்ணணும். அதாவது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அப்போ தான் சேல்ஸ் பைப்லைனில் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குன்றது தெரிய ஆரம்பிக்கும். அது ஒருவேளை வின் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கோட்டு ஜென்ரேட் பண்ணணுமா, ஆர்டர் ஜென்ரேட் பண்ணணுமா இல்லையா, தேவைப்படும் இல்லையா நமக்கு. அது மாதிரி நம்மளால் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். அது ஸோ ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வந்து ஒரு எண்டு வந்து க்ளோஸ் பண்ணும்போது அப்படின்னா ஏதோ ரெண்டு தான், இல்லை வின் ஆர் லாஸ். வின் பண்ணிட்டா வந்து அவங்க வந்து கஸ்டமரை மாறுவாங்க. அதுக்கடுத்து கோட்ஸு ஆர்டர் இருக்கட்டும், சில சமயம் அது ரெண்டு இல்லாமல் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. நேராக வந்து சில சர்வீஸாக இருந்தால் நேராக ப்ராஜெக்ட் போயிடுவோம் நம்ம. ஸோ தேர் பிகம் கஸ்டமர். அது சப்போஸ் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ரீசன் ஆனால் லாஸ் பண்ணோம் நம்ம. அப்புறம் வந்து என்னது அதை காம்படிட்டிவ் யாராக இருக்காங்களா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கேன்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்கான ரீசன்ஸ், அந்த ரீசன்ஸ்லாம் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு என்ன ஒரு ஒரு கடைசியில் வந்து வந்து அதை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா. எதிர் வந்து நம்ம வின் பண்ணுறோமோ இல்லாட்டி லாஸ் பண்ணுறோமோ ஃபைனலாக வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ண ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோம், நம்ம வந்து இது வந்து வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோ நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜஸும் வந்து முடிச்சிச்சு அப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ளோஸ் பண்ணும்போது வந்து ரீசன் இல்லையா, இது வந்து இதனால் வந்து ரெவன்யூ இல்லையா, இந்த ஆல்ரெடி நம்ம ரெவன்யூ இந்த பேஸ்ட் அந்த ப்ராடக்ட்டில் வந்து ஆல்ரெடி இந்த ரெவன்யூ இருக்குது, ஆல்ரெடி அது வந்திருக்கும். அது ஸோ இப்போ வந்து இதுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் எதுவும் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா வந்து வச்சுட்டு வந்து சேவ் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக என்ன சொல்லுவோம், இதை க்ளோஸ் பண்ணுறதுனால வந்து இன்னும் நம்ம சில பிஸ்னஸ் ப்ராசஸ் ரன் பண்ணலாம். கோட்டு கிரியேட் பண்ணுறது இல்லாட்டி ஒரு ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ஃப்ளாக் செட் பண்ணுறது, அது மாதிரி ஒன்று ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். சரி அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று எடுத்துக்கோ நம்ம. ஸோ இந்த அசியூம் வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சரியாக போகல அப்படின்னு வச்சுக்கோமே, அதை லாஸ்ட் அப்படின்னு நீ நினச்சிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ அதையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ க்ளோஸ் இஸ் லாஸ்ட். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரீசன் இருக்கும். இந்த ரீசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். அது ஸோ இதனால் வந்து நம்ம எவ்வளோ வந்து லூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக வந்து ரெவன்யூ வந்து ஆல்ரெடி அங்கே இருந்துச்சுன்னா இதாக வந்துடும். அது இதுக்கு சப்போஸ் லூஸ் பண்ணுறதுனால எந்த இதாக நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒருவேளை வேறு ஏதாவது காம்படிட்டர் வந்து இந்த இது வின் பண்ணியிருக்காங்க இல்லாட்டி சம் அதர் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து வந்து வின் பண்ணணும் இல்லாட்டி லாஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவோம். அதே போல் இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ்லையும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது ஒவ்வொரு கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் ப்ராசஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சிஆர்எம்மில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் ரன் பண்ணுறோன்னா வந்து இதை தாண்டி வந்து நம்ம வந்து வேறு ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் வேறு ஒரு இன்டெகிரேட் பண்ணணும், வேறு ஒரு சிஸ்டத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், வேறு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதனை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, அதாவது பிஸ்னஸ் ப்ராசஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து பவர் ஆஃப் டெப்ட் வழியாக பண்ண முடியும். அதாவது அட்ஹாக்காக இதனால் ஒரு ஈவெண்ட் ட்ரிகர்லையும் பண்ண முடியும். அதே போல் வந்து அட்ஹாக்கா, அதாவது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கும்போது இந்த ப்ராசஸை இந்த ஒரு பிஸ்னஸ் இந்த ப்ராசஸை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லி நீ வந்து பண்ண முடியும். அது ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கும்போது இந்த இமேஜில் சொல்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராசஸ்னு ஒரு இல்லையா, அதாவது நீங்கள் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிற மாதிரி எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை ஒரு நம்ம பிஸ்னஸ் ப்ராசஸ் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அதை வந்து பவர் ஆட்டோமேட்டிக் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அதை வந்து அட்ஹாக்காக நம்ம வந்து கிளிக் பண்ண முடியும். அது
இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் முடிய விட்டு, அதாவது ஈவெண்ட் பேஸ்டும் நம்ம பண்ண முடியும். இப்போ இங்கே நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா அட்ஹாக்காக பண்ணுறதுக்காக வேண்டியது. ஸோ நம்மளோட பிஸ்னஸில் வந்து நமக்கு சில பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அட்ஹாக்காக வந்து ஒரு வேறு சிஸ்டத்தில் இன்டெகிரேட் பண்ணணும். இல்லாட்டி வேறு ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபர்மேஷனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ணாலோ இல்லாட்டி வந்து மேனுவலாக வந்து ஒரு யூசர் வந்து அதை பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா வந்து அட்ஹாக் அந்த ஃப்ளோ வந்து நம்ம வந்து யூசிங் பவர் ஆட்டோமேட் வழியாக பண்ண முடியும். அப்படின்னா என்னென்னா வந்து பவர் ஆட்டோமேட்டில் வந்து அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃபுல்லாக நம்ம வந்து அதில் வச்சுருப்போம். நம்ம அப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்டெகிரேட் பண்ணி வச்சிட்டோம்னா வந்து இப்போ இந்த பிஸ்னஸ் ப்ராசஸில் இந்த பவர் ஆட்டோமேட் இதில் ரன் பண்ணோம்னா வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராசஸை ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து அட்ஹாக்காக நம்மளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அது இது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து இன்னும் சில ரெண்டு என்னது ஐகான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் ஆகும். அது உங்களோட ரெவன்யூஸ் வந்து கால்குலேட் ஆகும், எவ்வளோ சேல் அப்படின்றது கால்குலேட் ஆகும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒருவேளை அது சரியாக கால்குலேட் ஆகலை, மேனுவலாக நீங்கள் லீட் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ணல அப்படின்னா ரீகால்குலேட் நீங்கள் நம்மளால பண்ண முடியும். அது இப்போ இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தவங்களோட கொலாபரேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக அதை வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே ஒரு லிங்க் அனுப்ப முடியும். ஓகே, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் பண்ணுறீங்க, கஸ்டமர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெம்ப்ளேட் இல்லையா, அந்த டெம்ப்ளேட்டுக்கு போயிட்டு அதை நீங்கள் வந்து கஸ்டமருக்கும் வந்து சென்ட் பண்ண முடியும். அது ஸோ வேர்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி வந்து இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி சம்மரின்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சம்மரி, இந்த ஸ்பெசிஃபிக் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரி கிரியேட் பண்ணி அதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் இல்லையா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ இல்லாட்டி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணணும்னா நம்மளால் அதை பண்ண முடியும். அது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சில முக்கியமான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒன்று என்னதுன்னா இந்த ரீகால்குலேட். இந்த ரீகால்குலேட் என்னென்னா வந்து ஸோ பேஸ்ட் ஆன் நம்ம செட்டப்புக்கு தகுந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதில் வந்து சிஸ்டம் கால்குலேட் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இங்கே ப்ராடக்ட் ஆட் பண்ணுவோம், இதை வந்து அப்டேட் ரிமூவ் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தானாக கால்குலேட் ஆகும். ஒருவேளை நம்ம வந்து கால்குலேட் ஆகலை அப்படின்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு வேந்திசின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாப் தான். அது அப்படி ரன் ஆகலை அப்படின்னு நினச்சோம்னா வந்து நம்ம வந்து ரீகால்குலேட் பண்ண முடியும். ரீகால்குலேட் பண்ணால் பேசிக்காக ஒன்றும் கிடையாது, அந்த இது வந்து அப்டேட் ஆகிருந்துச்சு, ப்ராடக்ட் எதாவது அப்டேட் ஆகிருச்சுன்னா டிஸ்கவுண்ட் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து ரெவன்யூ வந்து அப்டேட் ஆகும். அதான் வந்து ரீகால்குலேட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் லிங்க் வந்து இப்போ ஒரு ரெக்கார்டு வந்து நீங்கள் ஒரு கொலாபரேட் பண்ணுறீங்க, இன்னொரு யூசர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு இன்புட் கேட்குறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டீம் கொலாபரேஷன் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட நேமோ இல்லை ஐடியோ அனுப்புறதுக்கு சொல்கிறதுக்கு பதிலாக வந்து இந்த இமெயில் லிங்க் வந்து இது வந்து இமெயிலாகவே வந்து அவங்களுக்கு வந்து போயிடும். ஸோ லிங்காகவே போயிடும். அவங்க வந்து இந்த இமெயில் வந்து ஜஸ்ட் வந்து லிங்க் கிளிக் பண்ணாலே போதும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தானாக ஓப்பன் ஆயிரும். அது மட்டும் அப்புறம் இல்லாமல் வந்து இந்த டெம்ப்ளேட் வேர்ட் டெம்ப்ளேட் வழியாக வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு சம்மரி மாதிரி ஒரு அனுப்பணும், ஒரு பிடிஎஃப் ஃபைலாவோ இல்லை வேர்ட் ஃபைலாவோ நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வேர்ட் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட சம்மரி வந்து ஆல்ரெடி ஒரு வேர்ட் டெம்ப்ளேட் இருக்குது. என்ன ஆகும்னா வந்து இதில் இருக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த டெம்ப்ளேட்டில் போய் க்ரியேட் ஆகி இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பனாக க்ரியேட் ஆகிடுச்சு. அது இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இதில் வந்து அப்படியே வந்து ஒரு யூஸிங் டெம்ப்ளேட் எல்லாமே போயிடும். இது ஒன்று இல்லையா, வெறும் சிம்பிள் தான் இல்லையா. வந்து இது பிடிஎஃபாவோ இல்லாட்டி அதே வேர்ட் ஃபைலாகவோ வந்து நமக்கு வந்து கஸ்டமருக்கு அனுப்ப முடியும். அது இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறது, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி க்ளோஸ் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில் எப்படி ரிலேட்டடாக இருக்குது, பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃபுல்லோவில் வந்து ஸ்டேஜஸ் வந்து எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணுறோம், அப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உள்ள டேஷ்போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். நம்ம சரி, நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த வீடியோவில், அதாவது அடுத்த செஷன்ஸில் வந்து ஆக்டிவிட்டிஸ் ட்ராக்கிங். அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஒரு லீட்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி எந்த ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். அதாவது ஃபோன் கால், இமெயிலு, அது மாதிரி இல்லையா, மீட்டிங் அதெல்லாம் நிறையா இருக்கும். அது எப்படி ட்ராக் பண்ணுறோம், அதை எப்படி கேப்சர் பண்ணுறோம், அது எப்படி இமெயில் அனுப்புறது, அது மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். அது சரி, இந்த மிக்க ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.